வாசிக்கலாமா? சோதரம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒன்று நான் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களை நாங்கள் கண்டடையத்தக்கதாக, பிறருக்கு அறிவிக்கத்தக்கதாக அப்பா நீங்க எங்களோடு பேசுங்கப்பா நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை. அல்லேலூயா. அப்ப தேவன் எனக்கு முன்னே போகணும்னா நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. தேவன் எனக்கு முன்னே போகணும்னா என்னுடைய திட்டத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், திட்டத்தை நாம் வைத்துக் கொண்டு தேவன் முன்னே போக வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படி? திட்டத்தை நம்ம வாழ்க்கையினுடைய டிசைனிங் அத்தாரிட்டி நம்ம இல்லையா? ஆனா என்ன சொல்றோம்? தேவன் எனக்கு முன்னாடி போகணும். வாய் கொடுங்க. அல்லேலூயா. கணவனும் மனைவியும் ஒன்றா கிளம்பி 2 பேரும் முடிவு பண்ணி இந்த பஸ்ஸுக்கு போகணும்னு நினைச்சு போனாதான் போக முடியும் இல்லையா? அல்லேலூயா. அது போலதான் இந்த முடிவு தேவனிடத்தில் இருக்க வேண்டும். யார்கிட்ட இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும்? இன்னைக்கு அநேக குடும்பத்துல முடிவு யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அல்லேலூயா. டிசைனிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா அந்த ஃபேமிலியில இருக்கு. முடிவு யார்கிட்ட இருக்குன்னா அந்த குடும்பத்துல இருக்கு. அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடந்த குடும்பம். எப்படி? இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி. அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்லையே. அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தது உண்மைதான். கர்த்தருக்கு பயந்து நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அங்கே நிகழ்ந்தது என்ன? 2வது வசனத்தை வாசிங்க. இல்ல 1 வசனத்தை மீண்டும் வாசிங்க. என்ன ஆயிட்டான்? கணவன் மரித்து போயிட்டான். அடுத்து கடன் கொடுத்தவன் இப்பொழுது என்னுடைய 2 குமாரர்களையும். அல்லேலூயா. கடன் கொடுத்தவனுக்கு இப்ப கணவன் இறந்து விட்டான். அவனிடத்தில் முதலீடுகள் இல்லை. யாரு? கணவன் என்ன கிடையாது? முதலீடுகள் இல்லை. வறுமையிலே இருக்கிற ஒரு குடும்பம், வறுமையிலே இருக்கிற ஒரு குடும்பம் நம்மளை போல. அவன் அங்கே அந்த குடும்பத்துக்காக சேர்த்து வைத்து விட்டு போனது கடன் மட்டுமே. அல்லேலூயா. பணத்தை கொடுத்தவன் எதை முதலீடாக பார்க்கிறான் என்றால் பிள்ளைகளை முதலீடாக பார்க்கிறான். கொடுத்த பணத்தை இவர்களிடத்தில் என்ன செய்யலாம்? வாங்கிக் கொள்ளலாம் என்று அவன் முடிவு செய்கிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் கோணலான வழி. என்ன வழி? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்ப தேவன் எனக்கு முன்னே போகணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அம்மா அழகா சொல்றாங்க. தேவனிடத்துல சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க?
தேவனிடத்துல வந்து சொல்றாங்க. அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு ஆள் தேவனிடத்துல இருந்து ஓடி போன ஒரு ஆள் இருந்தான், சவுல். என்ன செஞ்சான்? 1 சாமுவேல் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 28:7 வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில். ஆமென். அல்லேலூயா. இதிலிருந்து நீ தேவனிடத்தில் வந்தா கோணலான வழிகளை தேவன் செவ்வையாக்குவார். இதுல இருந்து நாம் உலகத்தை நோக்கி சென்றால் நம்முடைய வழியை யாரும் செவ்வையாக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? அப்ப அந்த இதுக்கு சோதரம் 7வது வசனத்தை வாசிங்கல. அப்பொழுது சவுல் 6வது வசனம், அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். என்ன செய்தான்? வாசிங்க. கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமிலாவது தீர்க்கதரிசிகளிலாவது மறு உத்தரவு என்ன செய்யல? அருளவில்லை. காரணம் என்ன? அவன் ஒரு டிசைனை முடிவு பண்ணிட்டு போய் கர்த்தரை விசாரிக்கிறான். நல்லா கேட்டுக்கங்க. அவன் ஒரு விஷயத்தை, நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்னா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடுவோம். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு ஊழியக்காரரை விசாரிப்போம், ஆண்டவரை விசாரிப்போம். அதுக்கு பதில் வராது. அதுக்கு பதில் வராது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா பதில் வரலன்ற அடுத்த நிமிஷமே அவன் என்ன செய்தான்? இன்னொரு பிளானை அவன் உடனடியாக முடிவெடுக்கிறான். இன்னொரு பிளான் அவன் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கான்? முடிவு பண்ணி வைத்திருக்கிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பெரிய தவறுகள். நம்முடைய வாழ்க்கையிலே கோணலான வழிகள் இருக்கலாம். கோணலான, நீங்க நேரா நடக்கணும்னு நினைப்பீங்க, உங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. உங்க சொந்த பந்தங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் கற்றுக் கொடுப்பதிலே தவறில்லை. நீ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பதிலே தவறை மறைத்து வைக்க கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அப்படியே ஒன்று சொல்கிறோம். ராஜாக்கள் புத்தகம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை மீண்டும் வாசிங்க. அந்த குடும்பம் முழுமையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். முழுமையாக ரட்சிக்கப்பட்ட குடும்பம். குடும்பமாக கர்த்தரை தேடினவர்கள். அவள் சொல்றா, என்னுடைய கணவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை நீ அறிவாய். நம்ம அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி. அப்ப இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் சரி. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் சரி. சரி, பயந்து நடந்ததுனால என்ன ஆச்சு? கடன் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? கடன் வாழ்க்கை. பயந்து நடந்ததுனால கணவனும் போயிட்டான். யார் போயிட்டா? கணவனும் போயிட்டான். அல்லேலூயா. அடுத்து இப்பொழுது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். அப்ப இவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். கிடைத்த இடத்திலே கடனை வாங்கினார்கள். கிடைத்த இடத்திலே கடனை வாங்கினார்கள். வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா. இப்ப அந்த அம்மா வந்து யார்கிட்ட வர்றா? எலிசாட்ட வர்றாங்க. வந்து என்ன கேட்கிறாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, கர்த்தர் உனக்கு முன்னே போக தீர்மானித்து விட்டால் உன் வாழ்க்கை கர்த்தர் கையில இருந்தா தான் அந்த தீர்மானம் வரும். உன் வாழ்க்கை உன் கையில இருந்துச்சுன்னா அந்த தீர்மானத்தை தேவன் கொடுக்க மாட்டார். இதுவரைக்கும் அந்த குடும்பத்தினுடைய தீர்மானம் அந்த குடும்பத்தில் இருந்தது. யார்கிட்ட இருந்தது? ஏன்னா அவங்க பார்வர்ட் எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பம்.
கிடைத்த இடத்தில் கடனை வாங்கி வாழ்ந்த ஒரு குடும்பம். அல்லேலூயா. சோதரர் சரியா வட்டி கொடுத்ததுனாலதான் எந்த முதலீடையும் எதிர்பாராம கடன் கொடுத்திருக்கான் இல்லையா? அவர்கள் சரியாக நடந்து கொண்ட ஒரு குடும்பம். அல்லேலூயா. இப்ப எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. இப்ப மாறிவிட்ட பிறகு அவள் என்ன முடிவெடுக்கிறாள் என்றால், சவுலை போல உலகத்தை தேடி முடிவெடுக்கவில்லை. என்ன முடிவெடுக்கல? ஏன்னா சவுலை ராஜாவாக்குனது யாரு? தேவன் தான் ராஜாவாக்குனாரு. சவுலை யுத்தத்துல ஜெயிக்க வச்சது யாரு? தேவன் தான். இப்ப பதில் கொடுக்கலன்னா சவுல் என்ன செய்திருக்கணும்? கர்த்தரிடத்துல தான் மனம் உருகி ஒப்பு கொடுத்திருக்கணும். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய திட்டங்களை வேறு விதமாக வைத்துக் கொண்டு தேவனிடத்தில் வருகிற போது அந்த திட்டத்துக்கு முன்னே கர்த்தர் போவது அறிந்து. அல்லேலூயா. பாருங்களேன், எல்லாம் ஒரு தோட்டத்தை வாங்கணும்னா எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் கடைசி பாஸ்டருக்கு என்ன செய்ய பிரேயர் பண்ணுங்க, கிடைக்கணும்னு நாங்க என்ன செய்வோம்? பிரயாசப்படுறோம். அதே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இங்க எல்லாமே முடிந்து விட்டது. இந்த குடும்பத்துல எல்லாமே என்ன ஆயிடுச்சு? முடிந்து விட்டது. இப்ப அவர் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்ன்ற? வாசிங்க 2வது வசனத்தை. எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இப்ப என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. உன் வீட்டுல இப்ப என்னமா இருக்கு? உன் வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னா அந்த அம்மா சொல்றாங்க, அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. எவ்வளவு எண்ணெய் இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. அடுத்து தேவனிடத்தில் என்னைக்கு உண்மை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்களோ, தேவனிடத்தில் என்னைக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்களோ, அன்றைக்கு அதற்கான வாழ்வாதாரத்தை எந்த இடத்திலே இல்லை என்று சொன்னாலோ அதே வீட்டில் ஆரம்பிக்க தேவன் போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எண்ணெயை தவிர வேற எதுவுமே இல்ல. நம்ம வீட்டுல நீ கடனை தவிர வேற எதுவும் இல்ல அப்படின்னு நீ கர்த்தர்ட்ட சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? ஜனங்களுக்கு சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. நீ கர்த்தரிடத்திலே சொல்லும் போது கர்த்தர் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அதற்கு ஏற்ற தீர்வுகளை தேடி உனக்கு தருவார். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் என்ன பாத்திரங்களை கேட்டு வாங்கு? வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் இடையில யார் ஆலோசனைக்கு வருதா? நம்ம என்ன செய்வோம்? உலகத்திலையும் ஒரு ஆலோசனை கேட்போம், அப்புறம் ஆண்டவர்கிட்டையும் ஒரு ஆலோசனை கேட்போம், அப்புறம் ஊழியக்கார்ட்டையும் ஒரு ஆலோசனை கேட்போம், அப்புறம் பெரிய பாஸ்டர்கிட்டையும் போய் என்ன செய்வோம்? ஒரு ஆலோசனை கேட்போம், அப்புறம் அகஸ்டின் ஜெபகுமார்ட்ட கூட லெட்டர் போட்டு என்ன செய்வோம்? ஒரு ஆலோசனை கேட்போம். கர்த்தர் ஏத்துப்பாரா? அவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட என்னமா இருக்குன்னாரு? ஒரு என்ன இருக்கு? அப்ப நீங்க செய். வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கி. எப்படி? அப்ப இவர்கள் இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்கிறார்கள்? கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறார்கள். பிறருக்காக ஜெபித்தார்களா என்றால் அது கேள்விக்குறி. ஆமென். எப்படி? பிறருக்காக ஜெபித்தார்களா? தெரியல. அல்லேலூயா. இப்ப வெறும் பாத்திரத்தை போய் கேட்டா என்ன சொல்லிருப்பாங்க? ஏன் கேட்கிறேன்னு கேட்டிருப்பாங்கல்ல. அப்ப என்ன சொல்லிருக்கணும்? நான் ஊழியக்கார்ட்ட போனேன், ஊழியக்காரர் சொன்னாரு உங்க பாத்திரத்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாரு, நான் வாங்கிட்டு போறேன். அதான சொல்லியிருக்கணும். நம்ம என்ன நினைப்போம்? சும்மா தானே வீட்டுல இருக்கு, அது சும்மா கொடு. அல்லேலூயா. அப்ப தேவன் உனக்கு முன்னே போகும்போது நீ தேவனுடைய
செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். 10 பேர் கேட்கலன்னா ஒருத்தனால கேட்டு போனா இல்லையா? இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா? இவனே கடன்காரனா இருக்கான், பண்டவத்தை விட்டுட்டானா என்ன சரி, அப்படி யோசிப்பானா இல்லையா? ஹல்லேலூயா. என்ன கேட்டார்களோ, என்ன பதில் சொன்னார்களோ தெரியல, ஆனா உண்மையை தான் சொல்லி இருக்கணும். என்ன இருக்கணும்? உண்மையை தான் சொல்லி இருக்கணும். அந்த உண்மை அவர்கள் வீட்டில் நிஜமாக மாறினது. ஹல்லேலூயா. அவர்கள் கதவை அடைத்துக் கொண்டு எண்ணெய் நிறைய என்ன செய்தார்கள்? எல்லா பாத்திரங்களும் நிரம்பினது. எல்லா பாத்திரங்களும். அப்ப கர்த்தர் உனக்கு முன்னே போகிற போது கோணலாய் இருந்த உன் வாழ்க்கை, முடிவு என்ற நிலைக்கு வந்த உன் வாழ்க்கை, ஆரம்பம் என்ற இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போதுமானவர். ஹல்லேலூயா. இப்ப நம்ம போய் சொல்றாங்க, கேக்குறாங்க. யாரு போய் கேக்குறாங்க? 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிறருக்காக குடும்பமாக ஜெபிக்கிற போது உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் கைவிடப்பட்ட வாழ்க்கையாக இருக்காது. இதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய எண்ணம் எப்படி இருந்தது? கணவன் மரித்து விட்டான், கடன் பெருகிவிட்டது, என் கடனுக்காக என் பிள்ளைகள் அடிமையாக போகிறார்கள். எப்படி? இந்த 3 கான்செப்ட் தான் நம்ம உள்ளத்துல இருக்கு இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்கள், கர்த்தரிடத்திலே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற போது, கர்த்தரிடத்திலே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற போது தேவன் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வீட்டிலே இல்லை என்று சொன்ன இடத்திலே, எப்படி இல்லை என்று சொன்ன இடத்திலே அவர்கள் வாழ்க்கை ஆரம்பிக்க ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். தேவன் சொல்றாரு, கடனை அடைப்பதற்காக வழிவாசல்களை உருவாக்கி தருவார், மீந்ததை வைத்துதான் என்ன செய்யணும்? ஜீவனம் பண்ணு என்றார். நம்ம என்ன செய்யறோம்? ஜீவனம் பண்ணது போக மீந்ததை தான் கடை கட்ட என்ன செய்யறோம்? உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நான் இருக்கிற நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நானாக என்ன செய்கிறேன்? இப்ப 2 விஷயம் இருக்கு. அந்த மாதிரி இப்ப பணம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? முதல்ல கடனை கட்டு, மீந்ததை வச்சு என்ன செய்யும்? ஜீவனம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? முதல்ல ஜீவனம் பண்ணுவோம், மீதத்தை நம்ம தெரிஞ்ச பைனான்ஸ்காரர் தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற போது, தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிற போது உலகத்தின் ஆலோசனை அங்கே வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அந்த அம்மா என்னை கொண்டு லேப்ல கொடுத்து செக் பண்ணிச்சா? இல்ல யார்கிட்டயாச்சும் கொடுத்து இது பாருங்க, இது என்னன்னு கண்டுபிடிங்கச்சா? அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? பெரும்பாத்திரத்தில் எப்படி என்ன வரும்? அல்லேலூயா. இதுவரைக்கும் இப்படி நடந்ததில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுவரைக்கும் இப்படி நடந்ததில்லை. பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கா? புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்கா? கிடையாது. உன் வாழ்க்கையிலே அனுபவம் இல்லாத சோதர வாழ்க்கையை தேவன் செம்மையான பாதையாக மாற்றி தருவார். அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? தேவன் எனக்கு முன்னே போகணும்னா என் வாழ்க்கையை நான் என்ன செய்யணும்? யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஏசப்பாட்ட என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்திலே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் எனக்கு அது போல செய்வார், நான் அது போல நடக்க என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க.
மனுஷன் சீலோவிலே சேனை கர்த்தரை பணிந்து கொள்ளவும், சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் ஊரிலிருந்து போய் வருவான். தன் ஊரிலிருந்து என்ன செய்வான்? போய் வருவான். இந்த ஃபேமிலி என்ன செய்து வருஷம் பஸ்கா பண்டிகைக்காக பலி செலுத்துவதற்காக எருசலேமுக்கு சென்று வரக்கூடிய ஒரு குடும்பம். அங்கேயும் பார்த்தோம், ஒரு குடும்பம் யார் இல்ல? குடும்பத்திற்கு தலைவன் இல்லை. ஆமென். இங்கே ஒரு குடும்பம் தலைவன் இருக்கிறான். யார் இருக்குது? தலைவன் இருக்கிறான். தலைவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறா. அந்த மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் அண்ணாளுக்கோ வாழ்க்கையில் பிடிதாரம் இல்லை. என்ன கிடையாது? பிடிதாரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் வருஷம் என்ன செய்வார்கள்? எருசலேமுக்கு போயிட்டு வருவாங்க. வருஷம் பலி செலுத்துவதற்கோ இல்ல சுதந்திர பண்டிகை கொண்டாடுவதற்கோ அவர்கள் என்ன செய்தார்கள்? போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வரும்போதெல்லாம் அவள் அழுது கொண்டு வருகிறாள். எப்படி வர்றா? அதுல 7வது வசனத்தை வாசிங்க. என்ன நடக்குது? மனவடிவு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற குடும்பம் தான். தேவன் எதிர்பார்ப்பது அது அல்ல. நீ கர்த்தருக்கு எப்படி உன்னை ஒப்பு கொடுக்கிற, அதைத்தான் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவள் ஒரு முடிவுக்கு வந்தா. வருஷம் என்ன செஞ்சிருப்பா? நம்மள மதம் போய் ஜெபம் பண்ணிருப்பா. ஆண்டவரே என் கடன் எல்லாம் என்ன செய்யுங்க, தீர்த்துருங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. அவள் எப்படி இருந்தால்? மலடியா இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. மலடினா என்ன அர்த்தம்? மருத்துவரால் கைவிடப்பட்டாலும் மலடி. கல்யாணம் பண்ணி 2 வருஷம் பிள்ளை இல்லைன்னா மலடின்னு ஒத்துமாங்களா? எல்லா டெஸ்டும் ஃபெயில் வந்தாதான் மலடின்னு ஒத்துக்குவாங்க இல்லையா? அதான உண்மை. ஆனா மலடின்னு தானே சொல்லப்படுது. அவளுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது. 11வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்து அருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இதுவரைக்கும் நம்ம அப்படி ஜெபம் பண்ணியிருக்கா? இதுவரைக்கும் நம்ம அப்படி இப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் அந்த அன்னாளுடைய உள்ளத்திலே கட்டளையிட்டார். அதுக்குதான் சபைக்கு வர்றோம். அடுத்தவர்களை போல நான் ஜெபிப்பதற்காக அல்ல, அடுத்தவர்களை போல வாழ்வதற்காக அல்ல. உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற பாதை செம்மையான பாதையாக மாற வேண்டும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என்னவா மாத்துவாரு? செவ்வையாக மாற்றுவா. அப்ப போன வருஷம் நம்ம அப்படி ஜெபம் பண்ணிச்சான்னு கேட்டா இல்ல. இதுக்கு முன்னாடி அப்படி யாராச்சும் ஜெபம் பண்ணி இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அப்ப லைஃப் டைம் தேவனோடு ஒரு செட்டில்மெண்ட பேசுறாங்க. நீங்க நாம அப்படி சொல்ல ஆயத்தமா இருக்குமா? ஆண்டவரே, என்னுடைய மனைவி சபைக்கு வந்தா நான் என்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்க ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்ல முடியுமா? உபவாசத்தை கூட விட்டுருங்க, ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் நம்ம மௌனம் இருக்கிறதுன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. என் நிலை மாற வேண்டும் என்று எந்த அளவுக்கு நான் வாஞ்சிக்கிறேனோ, எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேனோ, எந்த அளவுக்கு நான் நம்புகிறேனோ, அந்த அளவுக்கு
அல்லது உபவாசமோ அல்லது ஒரு ஏதோ ஒன்றை நாம் தியாகம் செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த மாதிரி தான் சொல்றாங்க. என்ன சொல்றா? இது எவ்வளவு பெரிய பொருத்தனை தெரியுமா? நம்ம கேட்போம், நம்ம பிள்ளை கேட்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்க பிரச்சனையா தானே? என்ன பிரச்சனை? நான் சொல்றத என் பிள்ளை என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்லைங்கதாங்க வீட்டுல பிரச்சனை. ஆனா இந்த அம்மாவோட நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் என்ன கத்தி? ஆமென், அல்லேலூயா. அப்ப சவர கத்தி படக்கூடாதுன்னா அவன் எப்படி இருக்கணும்? அவன் தோற்றம் எப்படி இருக்கும்? பரதேசி மாதிரி இருப்பான். யோசிச்சு பாருங்க. உண்மைதானே? தாடியும் எடுக்க முடியாது, தலையில முடியும் வெட்ட முடியாது. அப்படின்னா எப்படி இருப்பான்? அவன் வளர வளர அவன் முடிவும் வளர்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லும்? பொருத்தனை தான் பண்ண. என்ன பண்ண? அதை உருப்படியா பண்ணிய. சவரக்கன் கத்தி தலையில படக்கூடாது. கேட்குமா இல்லையா? நாம அவ்வளவு தூரம் போக வேணாங்க. நம்மளை போக ஒப்பு கொடுத்து பார்ப்போமே. எப்படி? நம்மள நான் வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்றேன்? நம்ம கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்கும். என்ன தெரியுமா? கிடைக்கிற வரைக்கும் பிரயாசம் இருக்கும். தெரியுதா? கிடைக்கிற வரைக்கும் பிரயாசம் இருக்கும். கிடைத்த பிறகு அந்த பிரயாசம் கைவிட்டு போயிடும். கிடைத்தது உன்னை அடிமையாக்கி விடும். அதை தெரிஞ்சுக்கங்க. அதை நீ ஆள வேண்டும். அதை நீ என்ன செய்யணும்? ஆள வேண்டும். இப்ப வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறான், வீடு வாங்கிடுறான். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வீடு அவனை என்ன செய்கிறது? அடிமையாக்கி விடுகிறது. அந்த வீட்டை அவன் ஆள வேண்டும் என்றால் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் இதை பின்தொடர வேண்டும். அதுதான் நம்ம சொல்றாங்க, சவரக்கன் கத்தி அவன் தலையின் மேல படுவதில்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அல்லேலூயா. இதுல ஆப்போசிட் இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? குழந்தை பிறந்தா முதல்ல அங்க வந்து எடுத்துறேன். புரியுதா? அல்லேலூயா. முதல்ல நான் இங்க வந்து என்ன செய்யறேன்? இதை எடுத்துறேன். இப்படித்தான் நாம பழகி இருக்கோமே தவிர அண்ணால் எல்லாவற்றுக்கும் ஆப்போசிட்டாக தேவனிடத்தில் தன் பிள்ளையை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இல்லங்க பிள்ளை இல்ல. ஒருவேளை பொம்பளை பிள்ளைய பிறந்தா அந்த பொறுத்தரைக்கு அந்த பிள்ளை தப்பிக்குது. பொறுத்தரைக்கு அந்த பிள்ளை தப்பிக்குதானே? ஆனா என்ன கேட்டா? வாசிங்க மீண்டும் 14வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினை. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, திருமணம் முடிந்து விட்டால் கர்த்தர் நினைத்தருளினார் தான் குழந்தை தரிக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா குழந்தை தரிக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளை கேட்கிறா. ஆண்டவரே, இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. கடன் இருக்குது, ரட்சிப்புல குறைபாடு இருக்குது, வீட்டுல பிரச்சனை இருக்கு. இதற்கு நீ என்ன அதற்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அவ போய் சொன்ன, ஆண்டவரே என் நிலைமை இப்படித்தான் இருக்கு. என் பிள்ளைகளை என்ன செய்ய வந்திருக்கான்? கடன் கொடுத்தவன் அடிமையாக்க வந்திருக்கிறான். ஆண்டவர் 1 லட்சம் ரூபாய் எடுத்து கையில கொடுத்து போ, கடனை கட்டிட்டு பிள்ளைகளை காப்பாற்ற சொன்னது. இல்லை என்று சொன்ன இடத்திலே உன் மூலமாகவே ஆசீர்வாதத்தை உண்டாக்க வல்லமையுடையவர். மலடி என்று சொல்லப்பட்ட அன்னாள் மூலமாகவே 5 குழந்தைகளை பெற்றெடுக்கும்படி தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர். அல்லேலூயா. அப்ப நீ செய்கிற பொருத்தனை, நீ சொல்ற கர்த்தர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செமையாக்குவதற்கு நீ உன்னை முதலாவது தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப பிள்ளைகளை கொடுங்க பொருத்தனை பண்ண முடியாது. நம்மள பொருத்தனை பண்ணல. வாரத்துல ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? மௌனமா இருக்கிறதோ இல்லையோ, இனிமே என்ன செய்ய மாட்டேன்? சண்டையே வாரத்துல ஒரு நாள் என்ன யாரு என்ன பேசினாலும் நான் எதிர்த்து பேச மாட்டேன்.
ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, உங்க குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். வாரத்துல ஒரு நாள் ஆண்டவரே நான் சுதந்திரம் 3 வேளை என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், என் உடம்பு ஒத்துக்காது, ஒரு வேளைனாலும் நான் சாப்பிடாம என்ன செய்வேன், இருப்பேன். அது எவ்வளவு நாளைக்கு? என் ஜீவனுள்ள வரைக்கும் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்ப உன் குடும்பம் உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கண்டடையும். பணம் இல்லை என்பது உன் பிரச்சனை அல்ல, தேவன் உன்னோடு இல்லை என்பது மட்டுமே பிரச்சனை. அதுதான் உண்மை. அண்ணாளுக்கு பண பிரச்சனை கிடையாது. எல்கானா ஒரு பெரிய கோடீஸ்வரன். எல்கானா ஒரு பெரிய கோடீஸ்வரன், சாதாரண ஆள் கிடையாது. அல்லேலூயா. இங்க தீர்க்கதரிசியினுடைய வீட்டுல பணம் இல்லை என்பது பிரச்சனை, பிள்ளைகள் இருந்தார்கள். ஆமென். ஆனால் சோதரம் அண்ணாளுடைய வீட்டுல பிள்ளைகள் இல்லை என்பதுதான் பிரச்சனை, பணத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்ப பணம் அவருக்கு ஆறுதலை தர முடியவில்லை. தர முடியுதா? கர்த்தர் தான் ஆறுதலை தர முடியும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். உன்னுடைய பிளான கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா போதும், நான் நல்லா வளர்த்துக்குவேன், கண்ணே மணியேன்னு கொஞ்சுவேன், அப்படிதான் அந்த அம்மா ஜெபம் பண்ணிருக்கணும் இல்லையா? அந்த அம்மாவுக்குலாம் பொண்ணு குழந்தை இருக்குது, எனக்கு இல்லையே, அப்படிதான் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. என்னைக்கு தேவனிடத்தில் தன்னை விட தன் பிள்ளை அவள் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தா. யாரையும் எதிர்பார்க்கல, யாரையும் எதிர்பார்க்கல. விடுங்க, நம்ம பிள்ளைகளை விடுங்க, நம்மளை ஒப்பு கொடுப்போங்க. நிச்சயமாக கர்த்தர் உன்னையும் உன் வீட்டையும் ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 17 16 20 சோதரம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி, பட்டயம், அப்ப பட்டயம் எங்கே இருக்கிறது? அவன் அறையிலே இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாழ்வும் சாவும் உன்னிடத்தில் தான் மறைந்திருக்கிறது. அதை நீ கையாளக்கூடிய விதம் எப்படி? கோணலான பாதையில் நடக்க ஆசைப்படுகிறாயா, அல்லது செவ்வையான வழியிலே நடக்க தேவனிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? அல்லேலூயா. சிறைச்சாலைக்காரன் பட்டயத்தை உருவி தன்னை மாய்த்துக் கொள்ள ஆயத்தமாகி விட்டான். என்ன செய்து விட்டான்? மாய்த்துக் கொள்ள ஆயத்தமாகி விட்டான். அப்ப ஒரு சத்தம் கேட்கிறது. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, எப்படி? மிகுந்த சத்தமிட்டு. அப்ப உனக்கு ஒரு அடிமை என்றால் தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. கூப்பிடுகிற பவுல் அடிக்கப்பட்ட நிலையில் இருந்தவன். கூப்பிடுகிற பவுலுடைய கால்கள் தொடுமரத்திலே கட்டி தொங்க விட்டு இருந்தது. சிறைச்சாலையை அவன் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு நாசம் நேரிடுகிற போது, ஒரு மோசம் நேரிடுகிற போது, உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை நேரிடுகிற போது, கர்த்தர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. உரத்த சத்தமாய் உன்னை பார்த்து நோக்கி, மகனே மகனே உன்னை ரட்சிக்கிறேன் என்று கூப்பிடுகிறவர். அல்லேலூயா. நாம என்ன செய்யலாம்? அதை அப்படியே கொண்டு போய் சாமுவேல் சோதரம் பவுல போல முட்டி ஒரு இடத்துல கொடுத்து கேட்கிறோம், எப்படியாச்சு இது சக்சஸ் ஆகுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது? பவுல் மிகுந்த சத்தமிட்டு அவர்களை சோதரன், நீங்க ஒன்றும் செய்யாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொன்ன உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி, தீபங்களை, அப்ப அந்த இடத்துல என்ன கிடையாது? வெளிச்சம் இல்லாத இடம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் கூட அவன் தன்னை மாய்த்துக் கொள்வதை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அவன் இவ்வளவுக்கு ரட்சிக்கப்பட்டவனா? இல்லை. சிறைச்சாலைக்காரன் யூதனா? இல்லை. சிறைச்சாலைக்காரன் இஸ்ரவேலனா? இல்லை. அவன் உலகத்தான். உன்னையும் என்னையும் போல. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் போல. அல்லேலூயா. அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே சென்று நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து
அல்லேலூயா. அவன் கேட்கிறான், இவ்வளவு வல்லமையுள்ள காரியத்தை செய்த தேவனை நான் பற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நாம அதை செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. பாஸ்டர், நாங்க ஒண்ணும் பார்க்கல, எங்க மருமகளுடைய அம்மா அப்பாவும் ஒண்ணும் பார்க்கல, அவங்களுடைய சொந்தக்காரவங்க பார்த்து சொன்னாங்க, 3 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். நீ நம்புறேன்னு தானே அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால் தேவன் உன்னை சபையான பாதையிலே நடத்துவார். எங்க நடத்துவாரு? சபையான பாதையிலே நடத்துவார். இவ்வளவுக்கு சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, யூதனும் அல்ல, இஸ்ரவேலனும் அல்ல. அந்த ராத்திரியில் தன்னை அழித்துக் கொள்ள அவன் எடுத்த முடிவு. ஆமென். அடுத்த கணமே அவன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறான். என்ன செய்றான்? என்ன சொல்றான்? நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த பூமியில் வாழ்வது மாத்திரம் செம்மையான பாதை அல்ல. நீ இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற வரைக்கும் அந்த செம்மையான பாதையை கர்த்தர் திட்டமிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அந்த நேரமே என்ன செய்தானா? ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 33வது வசனத்தை வாசிங்க. அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் என்ன செய்தார்கள்? உடனே ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை பிடித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. எந்த இடத்தில் தன்னை அழித்துக் கொள்ள நினைத்தானோ அந்த இடத்திலே தேவன் பரலோகத்துக்கு செல்லுகிற மகனாக மகளாக அந்த குடும்பத்தையே மாற்றினார். அல்லேலூயா. சாமுவேல் மூலமாக அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்டால், சோதரன் சாமுவேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் தீர்க்கதரிசியினுடைய மனைவி நிமித்தமாக கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது. அவள் கடன் அடைக்கப்பட்டது. மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ண கற்றுக்கொண்டார். நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோமா? தேவன் அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கடன்களை அடைத்து உங்கள் வறுமைகளை மாற்றி உங்களால்